போச்சு? பணத்தை காணோம். யார் எடுத்திருப்பாங்க? 3 லட்சம் செலவு பண்ண போக 17 லட்சம் இதுல தானே வச்சிருந்தேன். மொத்த பணத்தையும் காணுமே. கடவுளே, எங்க போச்சு? அம்மா கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்ப என்ன பண்றது? எங்கேயுமே காணுமே. ஐயோ, எங்க தேடியும் கிடைக்கலையே. கபோர்ட்ல வச்சிருந்த பணம் எப்படி காணாம போச்சு? இப்ப அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பண்ணுவேன்? ஐயோ, 17 லட்சம் மொத்த பணத்தை நான் இங்க தானே வச்சிருந்தேன். யார் எடுத்திருப்பாங்க? எங்க போயிருக்கும்? இதுல வேற வனஜாமா அப்பா கிட்ட 50,000 ரூபாய் கொடுக்க சொல்லிருக்காங்க. அப்பா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து பார்த்தா பணம் இல்ல. நான் என்ன பண்றது? சரி, மாமாவுக்கு போன் பண்ணி பாப்போம். ஹாய் பொண்டாட்டி. மாமா, பணத்தை காணும் மாமா. பணத்தை காணுமா? எந்த பணம்? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? மாமா, கபோர்ட்ல வச்சிருந்த பணம் மாமா. நிச்சயத்துக்கு அம்மா என்கிட்ட கொடுத்திருந்தாங்களே, அந்த பணம் தான் காணோம். என்ன சொல்ற பார்வதி? ஆமா மாமா, கபோர்ட்ல பேக் மட்டும் அப்படியே இருக்கு. அதுக்குள்ள இருந்த 17 லட்சம் ரூபாய் பணமும் மொத்தமா காணாம போச்சு மாமா. இப்ப நான் அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பார்வதி, பயப்படாத, தைரியமா இரு. ரூம்ல வச்சிருந்த பணம் எங்கேயும் போயிருக்காது. கபோர்ட்ல நல்லா தேடிப்பாரு. அப்படி இல்லனா வேற எங்கேயா வச்சிருப்ப. நல்லா யோசிச்சுப்பாரு. நல்லா தேடி பார்த்துட்டேன் மாமா, கபோர்ட் ஃபுல்லா எங்கேயுமே பணத்தை காணோம். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. 1 2 மாமா, 17 லட்சம் ரூபாய். நான் இப்ப என்ன பண்றது? இங்க பார் பார்வதி, அழாத, தைரியமா இரு. நான் தான் அழாத, தைரியமா இருன்னு சொல்றேன்ல. எப்படி மாமா? இங்க பார் பார்வதி, பணம் காணாம போன விஷயத்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாத. நான் பக்கத்துல தான் இருக்கேன். இப்ப வந்துடுறேன், தைரியமா இரு. என்ன? மாமா, ஐயோ, 17 லட்சம். அம்மாக்கு தெரிஞ்சா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னத்த? சரி, ஓகே. இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரேடியா ஒப்பாரி வச்சிட்டு இருக்காளோ? உமா, உமா.
அப்படி என்னடி நேன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் பணத்தை எடுத்துட்டு வரேன்னு போனவ இன்னும் காணோம் பாத்தியா? பணத்தை காணும்னு தெரிஞ்சதும் எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அத்தை, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்பா, என்னம்மா? ரூம்ல நான் வச்சிருந்த பணத்தை காணும்பா. ஐயோ ஐயோ, என்னது? பணத்தை காணோமா? என்னம்மா சொல்ற? என்னத்த? ஆமாப்பா, ரூம் பூரா தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்ல. ஐயோ, என்ன இவ வெளியே வந்து சொல்லிட்டா? அத்தை, பணத்தை காணும்னு பார்வதி அழுது ஒப்பாரி வைக்கிறா. போச்சு போச்சு, நம்ம வசமா மாட்டிக்க போறோம். சும்மா இருடி. நானும் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு மூச்சுட்டு இருக்கேன். இப்ப வேற வாயை முரட்டு பேசாம இரு. அப்பா, அம்மா கொடுத்த பணத்தை கபோர்ட்ல தான்ப்பா வச்சிருந்தேன். செலவு பணத்து போக 17 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. மொத்த பணத்தையும் காணும்பா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, அப்பா, அம்மா அம்மா கேட்டா நான் என்னப்பா சொல்றது? நான் கபோர்ட்ல தான் பணத்தை வச்சேன்ப்பா. அந்த கபோர்ட்குள்ள தான் பணத்தை வச்சேன்ப்பா. காணோம். ஐயோ, நான் சொல்றது சரி. ஆமாப்பா, நீ சொல்றது என்ன பண்றது? அப்பா, அண்ணி அழுதுட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவங்க வேற வந்துட்டாங்களா? போச்சுடா. என்னாச்சு? வா கேக்கலாம். வாங்கப்பா. ஐயோ கடவுளே, இவங்க வேற ஏதாவது பேசுவாங்களே, இப்படி சமாளிக்கிறது? பார்வதி, பார்வதி, என்னாச்சு பார்வதி? எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? அம்மா கொடுத்த பணத்தை காணோம் மாமா. காணுமா? என்ன நீ சொல்றீங்க? பணத்தை காணுமா? ஆமா சின்னையா, அம்மா கொடுத்த பணம் 20 லட்சத்துல 3 லட்சம் செலவு போக பாக்கி 17 லட்சத்தை கபோர்ட்ல வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா மொத்த பணத்தையும் காணோம். பேக் மட்டும் தான் இருக்கு. ரூம்ல இருந்த பணம் எப்படி காணாம போகும்? தெரியல மாமா. பேக்ல பணத்தோட அப்படியே கபோர்ட்ல வச்சு போட்டுட்டு நான் சாவிய தலகாணி கடையில தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப கபோர்டு திறந்து பார்த்தா பேக் மட்டும் தான் இருக்கு. அதுல இருந்து பணம் இல்ல. அண்ணி, நீங்க கபோர்ட் ஃபுல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டேன் சின்னையா, பணத்தை காணோம். கபோர்ட்ல இருந்த பணம், அதுவும் பூட்டி வச்சிருந்த பணம் எப்படி காணாம போயிருக்கும் பார்வதி? அதான் தெரியல. இதுக்கு மேல நம்ம வேடிக்கை பார்த்தா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். உள்ள போந்து ஆட்டத்தை கலைச்சிட வேண்டியதுதான். ஆமா, என்ன சொன்ன? பணம் காணாமா? பணம் காணாம போன விஷயம் இன்னும் அக்காக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஆமா பார்வதி, இங்க பாரு, நீ முதல்ல அழறத நிப்பாட்டு. பெரியத்த வந்தா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். பணத்தை கபோர்ட்ல வச்சு பூட்டிட்ட, அந்த சாவிய உன் தலகாணி கடியில வச்சுட்ட. அதுக்கப்புறம் எப்படி அந்த சாவிக்கு கால் முளைச்சு போய் பணம் தானா காணாம போயிடுமா? இத நம்ப சொல்றியா? அதுதான் எனக்கும் தெரியலம்மா. எனக்கு தெரியுமே. பணத்தை நீயே எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இங்க வந்து காணாம போயிடுச்சுன்னு டிராமா பண்ணிட்டு இருக்க, அப்படிதானே? அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா. உண்மையிலேயே பணத்தை காணோம். போது, சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. அக்கா கிட்ட பணம் வேணும்னு கேட்டீனா இன்னும் 20 லட்சம் இல்ல 50 லட்சம் கூட அள்ளி கொடுப்பாங்க.
நீ ஏன் பணத்தை திருடி ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்லன்னு டிராமா பண்ணிட்டு இருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் டிராமா எல்லாம் போடலம்மா. நான் சொல்றத நம்புங்க. நிஜமாவே பணத்தை காணோம். காணும்னா நான் தான் எடுத்து வச்சேன். ஐயோ, இவன் வேற வந்துட்டானா? மாமா, பணம் கிடைக்கல மாமா. நான் தான் வரேன், வீட்ல யார்ட்டையும் சொல்லாதேன்னு போன்ல அவ்வளவு சொன்னேன்ல பார்வதி. சரி வா, ரூம்ல நல்லா தேடி பார்ப்போம். நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் மாமா. ரூம்ல இல்ல. ஆதி தான் தேடி பார்க்கலாம்னு சொல்றான்ல, போய் நல்லா தேடி பாரு. போமா. ஆமா அண்ணி, போய் நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்துட்டு வாமா. வா போலாம். அகிலா வேற வரா. என்ன நடக்க போது தெரியலையே. போச்சு போச்சு, பெரியத்த வர வராங்க. வசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்னத்த பண்றது? முதல்ல முன்ன கொல்ல போற பாரு. பேசாம இருடி. பார்வதி, பணம் காணாம போன விஷயம் அம்மாக்கு தெரியக்கூடாது, சரியா? அப்பா, எப்பவுமே அவளை காப்பாத்துற ஆபத் பாந்தவன் முதல் தடவையா என்ன காப்பாத்திருக்கான். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல அகிலா, நீ உட்காரு உட்காரு உட்காரு. என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஆ? வணக்கம் மேடம். இந்த ஆள் எதுக்கடி இப்ப வந்தாரு? இருக்கிறவங்களையே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. வாங்க கஜேந்திரன். வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. பார்வதி, நீ மேல போ. போ போன்றல. போ பார்வதி, போ. மேடம், வர சொல்லி ஃபோன் பண்ணிருந்தீங்களே மேடம். ஆமா. ஆம். பார்வதி, அம்மா, எங்க போற? இங்க வா. நான் உன்கிட்ட கொடுத்த கேஷ்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்து கஜேந்திரன் கிட்ட கொடுத்துரு. ஐயோ, என்ன சொல்ல போறாளோ? கஜேந்திரன் சார், சொல்லுங்க மேடம். நம்ம இவென்ட் கோஆர்டினேட்டர் கிட்ட சொல்லி ஃபங்க்ஷனுக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் புக் பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிடுறேன் மேடம். என்ன பண்றது மாமா? பார்வதி, என்னாச்சு நிக்கிற?
சொல்லிடுவாளா? போய் பணத்தை எடுத்துட்டு வா. அம்மா அது பார்வதி ஓ பணத்தை என் ஷெல்ஃப்ல தான் வச்சிருக்க, போய் எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வந்து நம்ம கஜேந்திரன் சார்ட்டு கொடு. போ பார்வதி, போய் எடுத்துட்டு வா போ. அப்பா போதும் மகனே, இது போதும். அத்தை என்னத்த இது? போ போய் எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா பார்வதி. என்ன பார்த்துட்டு இருக்க பார்வதி, போய் எடுத்துட்டு வா போ. பார்வதி ஒரு தியாகச் சுடர், அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கா. அவ அப்படின்னா இந்த ஆதி ஒரு வாரி வழங்கும் வள்ளலா இருக்கானே. இவங்க இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணா பண்ணலாம். உஃப். இப்பதான் இதயம் நார்மலா துடிக்குது. நம்ம ரூட்டு கிளியர். 17 லட்சம் எனக்கு தான். பணத்தை கொண்டு வரா. வா வா, சீக்கிரம் வந்து கொடுத்து இந்த ஆளை இங்க இருந்து அனுப்பி சீன முடி. நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்ல. பார்வதி, பணத்தை கஜேந்திரன் கிட்ட கொடு. சரிங்கம்மா. இந்தாங்கண்ணா. பார்வதி, சொல்லுங்கம்மா. நான் உன்கிட்ட கொடுத்த பணத்துல 500 ரூபாய் நோட்டே கிடையாது. எல்லாமே 2000 ரூபாய் நோட்டு தானே? என்னது 2000 ரூபாய் நோட்டா?